ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரச்சோதயாத். ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தி அடையணும், பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா கையில் என்னோதமான ரேகை இருக்கணும் அப்படின்றத பற்றி தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த ரேகைக்குரியவர் ஹோட்டல் தொழிலில் சிறப்பாக வருமானம் ஈட்டி வராரு. 5க்கும் மேற்பட்ட இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. சின்ன வயசில் ஹோட்டல் வெயிட்டராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய கெரியரை. அதாவது சப்ளையராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு வெஜிடேரியன் கடையில். அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 10லேருந்து 12 வருஷம் அப்படியே வெயிட்ரு சூப்பர்வைசரு அப்படி ஆகியிருக்காரு. அப்புறமா திருமணம் நடந்திருக்கு. மாமனார் வீட்டிலேருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி, அதாவது கிடைச்ச டவுரி பணத்தில் சின்னதாக ஒரு ஹோட்டல் தொடங்கியிருக்காரு. அதை நல்லா டெவலப் பண்ணி இன்றைக்கி 5க்கும் மேற்பட்ட இடத்துல ஹோட்டலுக்கு வட்டி ஃபைனான்ஸ் விடுறாரு. லேண்டு வீடு கட்டி வாடகை விட்டுருக்காரு. பல வழியிலையும் அவருக்கு வருமானம் வருது. அதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாபார ரேகை சுக்கிரமேட்லேருந்து ஒரு புதன் ரேகை, மஞ்சள் ரேகை போட்டிருக்கும் பாருங்கள், சுண்டூரில் நோக்கி போகுது பாருங்கள். இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் மனைவி மூலமாக அல்லது மாமனார் மாமியார் மூலமாக அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மூலாதாரமாக வச்சு அவங்க தொழில் தொடங்கி பெரிய அளவில் குரோத் ஆவாங்க, சக்ஸஸ் ஆவாங்க, பல கோடிகளையும் சம்பாதிப்பாங்க அப்படின்னு இந்த ரேகை சொல்லுது. அதுதான் இந்த மஞ்சள் கலர் ரேகை. அதே போல் நீண்ட சூரிய ரேகை மோதிரவரில் நோக்கி சுக்கிரமேட்டிலிருந்து, சுக்கிரமேட்டினுடைய அதாவது ஆயில் ரேகை பக்கத்தில் அடியிலிருந்து சுக்கிரமேட்டின் பாட்டத்திலேருந்து ஒரு ரேகை நீண்டு சூரியமேட்டை நோக்கி சென்றிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. கலைத்தொழிலில், உணவு தொழிலில் இவருக்கு நிறைய வருமானம் இருக்குது. ஏன்னா சூரியமேட்டில் இருந்தால் அது கலைத்தொழிலையும் குறிக்கும், பிரபலமாக ஆகக்கூடிய யோகத்தை குறிக்கும், விஐபிஎஸ் செலிப்ரிட்டி ஆவாங்க அப்படின்னு குறிக்கும். அதே போல் உணவு, இந்த சொகுசு ரெஸ்டாரண்ட்டு, மக்கள் என்டர்டெயின் செஞ்சு போகக்கூடிய அளவுக்கு, அதாவது மக்கள் பொழுதுபோக்காக ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக சிரித்து பேசிட்டு ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு போவாங்க இல்லைங்களா, ரிட்டர்ன் ஆவாங்க இல்லைங்களா, தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட, தன்னுடைய நண்பர்களோட ஒரு என்ஜாயபிளான ஒரு மீட்டிங்லாம் போடுறாங்க இல்லைங்களா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற மாதிரி, அது மாதிரி தொழில்களுக்கு இந்த சுக்கிரபவன் தான் அதிபர்ன்றதால சுக்கிரமேட்டிலேருந்து இந்த நீண்ட சூரிய ரேகை மோதிரவரில் சென்றடைஞ்சிருக்கிறதால மிக சிறப்பான தொழில் யோகம், உணவு, நீர், ஆயில், ஆடைகள், என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களால் இவங்களுக்கு யோகம் இருக்குது, லாபம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புத்தி ரேகையினுடைய முடிவில் மிகப்பெரிய முக்கோணம் இருக்குது பாருங்கள், நல்லா கவனிங்க. அந்த முக்கோணம் மணி ட்ரையாங்கிள் போல் உள்ளங்கையில் இல்லை, புத்தி ரேகைக்கு மேலே இருக்குது. அப்படின்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை, அறிவாற்றலை, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பயன்படுத்தி நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அதே போல் ஆள்காட்டு வேலைக்கு கீழே திரிசூலக்குறி இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் போட்டிருக்கு பாருங்கள், திரிசூலக்குறி. இது கடவுளுடைய அருளாசி பெற்றவர் அப்படின்னு சொல்லுது. நாம் என்ன தான் திறமைசாலியாக இருந்தாலும், என்ன தான் நல்லா தொழில் செஞ்சாலும், குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்ட் தந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும், அதிர்ஷ்டம் வேணும். அது எல்லாமே எதுவும் நடக்காது. அதனுடைய அடிப்படையில் கடவுளுடைய தீவிர அபிமானி பக்தர் இவர். அதனால தான் அவருடைய ஒவ்வொரு ஹோட்டலுக்கு முன்னாடியும் சின்னதாக ஒரு பிள்ளையார் விக்கிரகத்தை வச்சுருப்பார். ரெகுலராக அந்த பிள்ளையார் விக்கிரகத்தை வணங்கிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பார். ஸோ சிறந்த கடவுள் பக்தர் அப்படின்னு தெரியுது. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவார், தான தர்மம் பண்ணுவார். இந்த கொரோனா டைம்லாம் அவங்க ஹோட்டல்லேருந்து நிறைய அன்னதானம்லாம் ரெகுலராக பண்ணுவாங்க. அனாதை குழந்தைகளுக்கு அன்னதானம், உடல் ஊனமுற்றோருக்கு, முடியாதவங்களுக்கு, வயதானவர்களுக்கு அப்படின்னு பல பேர்களுக்கும் பல விதமான அன்னதானம் பண்ணியிருக்காரு. நிறைய எஸ்பெஷலி தன்னுடைய பிறந்தநாளுக்கு, தன்னுடைய தாய் தந்தை பிறந்தநாளுக்கும் நிறைய அனாதை குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணியிருக்காரு. நிறைய இந்த அனாதை இல்லங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் போயிட்டு அன்னதானம், ஆடை தானம், இப்படி நிறைய உதவியெல்லாம் பண்ணுறாரு. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த திரிசூலக்குறி. நல்ல இறக்க சுபாவம் உடையவர். அதே போல் சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ் சிம்பல், நிறைய ஃபாரின் ட்ராவல், விமான பயணம், கப்பல் பயணம், சொகுசு கப்பல் பயணம்லாம் இவர் அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு. கனடா, ஃப்ரான்ஸ், யூஎஸ்னு இவர் போகாத நாடே இல்லை. இன்னும் வெளிநாட்டிலையும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோன்றது இவருடைய எதிர்கால கனவு. ஆனால் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஏன்னா அதில் விசா நடைமுறை சிக்கல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன தான் பணம் தந்தாலும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இருந்தாலும் உடனடியாக இந்த யூஎஸ், யூகே, கனடா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் விசா தரமாட்டுறாங்களாம். அதனால்
அதுக்குரிய காலத்தை பார்த்துட்ருக்காரு. அதே போல் நீண்ட ஆயுள் இருக்குது, 86-87 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் சிறந்த புத்தி கூர்மையுடையவர் அப்படின்னு தெரியுது. கீழ்ச்சேவமேட்லேயும் மேல்ச்சேவமேட்லேயும் நிறைய குறுக்கு ரேகைகள் அப்படின்னா நிலபுலம் சம்மந்தமாக இவர் வாங்கின நிலம் சம்மந்தமாக நிறைய பிரச்சனை இருக்குது, சட்ட சிக்கல்களும் இருக்குது. அதில் இந்த பஞ்சமி நிலம், அவங்க நிலம், இவங்க நிலம், எனக்கு ஷேர் இருக்குது, உனக்கு ஷேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி போட்ட இடத்துல கொஞ்சம் வில்லங்கங்களும் இருக்கிறதா சொல்கிறாரு. அதுக்கு காரணம் கீழ்ச்சேவமேட்டில் நிறைய குறுக்கு ரேகைகள் இருக்குது. ஸோ இது போல் உள்ளங்கையில் மிக சிறப்பான ரேகைகள் இருந்தால் நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக நல்ல தொழில் செஞ்சு நிறைய பணம் சம்பாதிப்பீங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் சுக்கிர வளையம் இவருக்கு மிக சிறப்பாக இருக்குது. அதாவது சுண்டுவரலுக்கு கீழே இருந்து நடுவரில் வரைக்கும் ஒரு அண்ணா ஆட்சி போல் பிறை போன்ற ஒரு வடிவம் இருக்குது பாருங்கள், அதுதான் சுக்கிர வளையம். இது மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில். 1 100 ஆக்கக்கூடிய யோகம், 100 1000 லட்சமாக கோடியாக 100 கோடி 1000 கோடி ஆக்கக்கூடிய அதி அற்புதமான ரேகை தான் இந்த 1 100 ஆக்கக்கூடிய லட்சுமி கடாட்சம் பொருந்திய சுக்கிர வளையம். இந்த சுக்கிர வளையம் இருந்தால் டெஃபினட்டாக அது பொய்க்காது, கன்ஃபார்மாக இது மிகப்பெரிய யோகத்தை தரும். அதே போல் நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க, எனக்கு இது மாதிரி ரேகை இருக்குது, இன்னும் சரியான பயன் இல்லை, நான் வேலை இல்லாமல் இருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன்னு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ரைட் ஹேண்டில் மாத்திரம் இருந்தால் போதாது, லெஃப்ட் ஹேண்ட்லேயும் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் மாத்திரம் இருந்தால் போதாது, ரைட் ஹேண்ட்லேயும் இருக்கணும். 2 கையிலையும் எந்த ரேகையில் இருக்கோ அந்த ரேகை மட்டும்தான் 100% பலன் தரும். லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது, ரைட் ஹேண்டில் இல்லை, அல்லது ரைட் ஹேண்டில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் இல்லை அப்படி சொல்லிட்டு மாறி இருந்ததுன்னா அது 100% பலன் தராது. எப்படி ராசி கட்டத்துலேயும் நவம்ச கட்டத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நற்பலன் தரும்ல, அதே போல் தான் இதுவும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் 2 கையிலையும் இருந்தால் தான் அது 100% ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா வர்றது நீங்கள் வாழைப்பழத்தை உரித்து வாயில் வச்சாலும் அந்த வாழைப்பழம் வாயில் போகாமல் கீழே வரும், அது மாதிரி ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2 கையிலையும் எந்த ரேகை இருக்கோ அது 100% பலன் தரும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். நன்றி அன்பர்களே.